ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஃபால்ஸ் அடிக்கலாம், சுருக்கம் இல்லாமல் எப்படி ஃபால்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சாரீ வந்து இது ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால நான் வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். லைனிங் வந்து உள்ளே ஒரு 1/2 மீட்டரில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் சாரீலேருந்தே நம்ம வந்து ஃபால்ஸ் சேர்க்கக்கூடாது. லைனிங் எங்கேருந்து நம்ம எப்போவுமே வந்து சாரீல எங்கே ஆரம்பிப்போமோ அதே மாதிரியே லைனிங்லேயே நம்ம ஆரம்பிக்கணும். அங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டே வரணும். ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சமா ஒரு 1/2 இன்ச்சோ இல்ல 1/4 இன்ச்சோ அங்கே ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்ததுன்னா, அதுக்கேத்த மாரி உள்ள மடிச்சிடுங்க. மடிச்சு அந்த கார்னர்ல அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. சுருக்கம் இல்லாம அப்படியே நீங்க ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. கரெக்ட்டா அந்த கார்னர்ல எட்ஜ்லயே நீங்க போட்டுக்கிட்டே வாங்க. அந்த தையல் போடும்போது, நம்ம வந்து துணி விலகாத அளவுக்கு 2 2 கையிலயும் துணி அப்படியே புடிச்சு, நீங்க அந்த கார்னர்ல தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இது வந்து ஃபால்ஸு மயில் கலர்லயும், சாரி கிரீன் கலர்லயும் இருக்குன்னு நெனைக்காதீங்க. அதோட பார்டர் சாரியோட பார்டர் வந்து மயில் கலர்ல தான் குடுத்துருக்காங்க. அந்த கலர்ல நான் ஃபால்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்க தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாரி நீங்க ஃபுல்லா தையல் போட்டுட்டு வந்து கார்னர்ல வந்து அங்கே ஒரு மடிப்பு குடுத்து, ஒரு டாக்கா போட்டுங்க. டாக்கா போட்டு த்ரெட்ட கட் பண்ணிட்டு பாருங்க ஃபினிஷிங் அழகா இருக்கும். நம்ம அங்க அடிச்சோமோ அதே மாரி இந்த பக்கமும் திருப்பி ஸ்ட்ரெயிட்டா துணி வச்சு அடிங்க. அந்த சுருக்கம் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா அடிங்க. நம்ம வந்து லைனிங் குடுத்துருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு சில இடத்துல சுருக்கம் வரும். அப்போ அந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பா லைனிங் குடுக்குற இடத்துல மட்டும் வரும். எல்லா இடத்துலயும் வராது. நார்மலா சாரீல நம்ம அடிக்கும்போது இந்த சுருக்கம் வரவே வராது. லைனிங் குடுக்குறோன்றதுனால அந்த சுருக்கம் வரும். அப்போ அத பாருங்க, அந்த சுருக்கம் வர இடத்துல மட்டும் லைட்டா ஒரு மடிப்பு, சின்னதா ஒரு மடிப்பு அப்படியே. அது எப்படி இது லைட்டா தூக்கிட்டு இருக்கோ அந்த மடிப்பு அப்படியே குடுத்துருங்க. குடுத்துட்டு நீங்க அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போங்க. அந்த கார்னர்லயே தையல் அப்படியே வரா மாதிரி ஃபுல்லாவே அப்படியே நீங்க துணிய இழுக்காம, ஃபால்ஸையும் இழுக்காம அப்படியே நீங்க ஸ்டிச் போட்டுக்கிட்டே போங்க. அதே மாரி இந்த கார்னர் வரும்போதும் நம்ம சின்னதா ஒரு மடிப்பு குடுத்து, அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டுப்போம். ஸ்டிச் போட்டு அப்படியே பாருங்க, நம்ம துணிய அப்படியே திருப்பிட்டோம்னா, கார்னர்லயே நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு டாக்கா போட்டிங்கன்னா முடிஞ்சுது. எவ்வளோ அழகா பாருங்களேன். பாருங்க ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு. ஒரு சின்ன சுருக்கம் கூட இருக்காது. அங்கங்க நூல்ல எதனா இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.